இன்றைக்கு 50 ஆண்டுகள் கடந்த பிறகு கச்சத்தீவு குறித்து ஒரு ஹரிச்சந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 13 நாட்கள் ஒரு முறையும் 13 மாதங்கள் இன்னொரு முறையும் முழுமையான ஆட்சி காலம் ஒரு முறையுமாக 3 முறை பிரதமராக இருந்த பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே, யாராவது தடுத்தார்களா? மீட்க வேண்டாம் என்று சொன்னார்களா? 3 முறை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது, பிரதமராக இருந்த பொழுது கச்சத்தீவை மீட்பது குறித்து ஏன் நினைக்கவில்லை, ஏன் முயற்சி செய்யவில்லை? அதற்கு பிறகு நம்முடைய பெரியவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை இடிப்பதற்காக நாடு முழுவதிலும் யாத்திரை நடத்தினாரே, ரத யாத்திரை நடத்தி ஆட்களை சேகரித்து பாபர் மசூதியை இடித்தாரே, அந்த பெரியவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்காக ரத யாத்திரை நடத்தி இருக்கலாமே, யாராவது தடுத்தார்களா? அவர் இன்றைக்காவது அறிவுரை சொன்னது உண்டா கச்சத்தீவை மீட்பது குறித்து? அதற்கு பிறகு 10 ஆண்டு காலத்தில் கச்சத்தீவு மீட்பது குறித்து எதுவும் முயற்சி எடுக்கவில்லை. முதன்முறையாக பாஜக 2014 ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது அந்த பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சேவை சிறப்பு விருந்தினராக அழைத்தவர்கள் அல்லவா பாஜகவினர். அதை எதிர்த்து தான் நம்முடைய வைகோ அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்த நிகழ்ச்சியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ராஜபக்சேவை அழைத்தவர்கள் அன்றைக்கே கச்சத்தீவை திருப்பி தாருங்கள் என்று கேட்டிருக்கலாமே. அதற்கு பிறகு இந்த 10 ஆண்டு காலத்தில் இலங்கைக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை அள்ளி கொடுத்த பாஜக ஆட்சி கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே. காற்றாலை மின்சாரத்தை இலங்கையில் உற்பத்தி செய்வதற்கு அதானிக்கு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்த பாஜக ஆட்சி அதற்கு கைமாறாக அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே. அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது ஒரு கபட நாடகமாடி ஒரு அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு செல்வது என்பது தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள், ஏமாற மாட்டார்கள். கச்சத்தீவை நீங்கள் மீட்க வேண்டும் என்று நினைத்தால் மீட்டு சேருங்கள். இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு நிலப்பகுதியை கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டா? அல்லது ஒன்றிய அரசு கொடுக்கிற போது அதை தடுக்கிற அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டா? இந்திய நிலப்பரப்பின் ஒரு துளியை கூட மற்றவருக்கு கொடுப்பதற்கோ, அப்படி ஒன்றிய அரசு கொடுக்கிற போது அதை தடுப்பதற்கோ அதிகாரமற்ற நிலையில்தான் மாநில அரசுகள் இருக்கின்றன என்பது ஒரு பேருண்மை. இந்த உண்மை தெரிந்த பிறகும் இப்பொழுது கபட வேடமாடி தான் நம்முடைய கட்சி பாஜக கட்சி ஒரு மகா ஊழலில் சிக்கியிருக்கிறது. தேர்தல் பத்திர ஊழல், தணிக்கையர் சிஏஜி கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் 7 லட்சம் கோடி ஊழலை சுட்டி காட்டியிருக்கிறார். இது குறித்தெல்லாம் மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்காக இன்றைக்கு திடீரென்று கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். பாசிச சர்வாதிகார மக்கள் விரோத கூட்டத்தை விரட்டி அடிப்பதற்கு வட இந்திய மக்களும் தென்னிந்திய மக்களும் அந்நியமாகிவிட்டார்கள் என்பதன் அறிகுறிதான் இந்த புதிய கபட நாடகம்.